இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் 5 T20 தொடர்களில் நியூசிலாந்து அணி விளையாடவிருக்கிறது. இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஜனவரி 11, 14, 18 ஆகிய தேதிகளில் ஒருநாள் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. இதற்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இந்திய அணி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. காயத்திலிருந்து துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மீண்டு வருவதற்காக பிசிசிஐ காத்துக் கொண்டிருப்பதுதான் இந்த தாமதத்திற்கு காரணமாம். இந்த நிலையில் பிரின்ஸ் சுப்மன் கில், ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருவரும் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இடம்பெற மாட்டார்கள் என்று புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2027 ஆண்டு உலகக்கோப்பையின் போது ரோஹித்திற்கு 40 வயதாகிவிடும் என்பதால் இப்போதிலிருந்தே ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை வளர்த்துவிட பிசிசிஐ தீர்மானித்திருக்கிறதா. இதேபோல KL ராகுலை கேப்டனாக இந்திய அணியை வழிநடத்துவார் என்றும் தெரிகிறது. கில்லுக்கு மாற்றாக அபிஷேக் சர்மா இருப்பதால் விஜய் ஹசாரே தொடரில் ஃபார்மை நிரூபித்து மீண்டும் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு கில் தள்ளப்பட்டிருக்கிறார். அநேகமாக ஜனவரி 4ஆம் தேதி ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே யாருக்கெல்லாம் இதில் வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.